வெல்கம் டு வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஃப்ட்டுக்கு ஹோம்ஒர்க் புறாங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்த கர்ணப்புறாங்க எல்லாமே நான் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நான் வெளியூர் போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் நம்ம லாஃப்ட்டில் இருக்க எல்லா புறாவையும் வந்து நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் போட்டிருக்காங்க. என்னால் போய் டக்குன்னு வாங்க முடியல. ஸோ ஒரு மாதம் இல்லை 2-3 மாதம் கண்டிப்பாக ஆகும் ப்ரீடிங் போட்டு அவங்க எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டாங்க நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹோம்ஒர்க் புறாங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஹோம்ஒர்க் லைன் எல்லாத்தையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைமே எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எனக்கு ஒரு 2-3 பட்டா இதில் வந்து ட்ரெயின் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து சத்திரியெல்லாம் போட்டு ட்ரைனிங்லாம் விட்டோம். சென்னையில் எங்கே விட்டாலும் சரி புறா வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுது. ஸோ டைமிங்கும் ஸ்பீடும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நிறையா லைனேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹோம்ஒர்க்கில். ஸோ இந்த தடவை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து இந்த தடவை பாருங்கள் ஹோம்ஒர்க் எல்லாமே நல்ல லைனேஜுங்க. ஸோ இந்த தடவை நம்ம வந்து ஹோம்ஒர்க் புறாவை போட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்ண லைன்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெஸ்டிங் பண்ணுற வேலைக்காக கொடுத்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணி நம்மளோட சேனலில் நான் போட போகிறேன். ஸோ எவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, ஸோ புறாவோட ஸ்பீடு எப்படி இருக்குது, கரெக்டாக விட்ட இடத்துக்கு வந்துருதான்னு சொல்லிட்டு ஒரு 10 புறாங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 10 பட்டாங்களும் ஒரு பெரிய செட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3-4 கள்ளி நடக்குது எல்லா புறாங்களுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கள்ளிக்கு மேலே உள்ள புறாங்களை மட்டும்தான் நான் வந்து இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ 7 புறாங்களை ஃபஸ்ட்டு பறக்க விடலான்னு சொல்லிட்டு நம்ம காய்ச்சலில் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம சத்திரியை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். பாருங்கள், ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை வந்து இப்போ நம்ம காய்ச்சலில் ஃபஸ்ட்டு போட்டிருக்க புறா இவங்க தான். இப்போ அடுத்தடுத்து நம்ம காய்ச்சலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். புறாங்களை தண்ணியில் நினச்சி போட்டு விட போகிறோம். இப்போ வந்து இன்னையிலேருந்து நான் கரெக்டாக ஒரு 15 நாளுக்கு வந்து இந்த காய்ச்சலில் போட்டு வைப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளைமேட்டை பொறுத்து நான் வந்து காய்ச்சல் போடுவேன். ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 புறா வந்து நம்ம காய்ச்சலுக்கு போட்டிருக்கிறோம். ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பேட்ச் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 15 நாள் வரைக்கும் நம்ம காய்ச்சலில் போடுவோம் புறாங்களை. ஸோ இவங்க வந்து மறுநாள் இவங்களை வந்து போடுவேன். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இவங்க கேஜ்லேயும் பழக்கமாகணும். அதே மாதிரி தரப்பழக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தரங்கள்லேயும் வந்து இவங்க பழகினா மட்டும்தான் தரைங்கள்லையும் வந்து இவங்க பழகினா மட்டும்தான் நம்மகிட்ட வந்து சீக்கிரமாக பழகும். ஸோ வந்து இப்போ பேட்ச் பை பேட்சாக பிரித்து நான் போடுறேன். ஸோ வாங்க இப்போ நம்மளோட கொடி ஏற்றிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சத்திரியில் மேலே போட்டோம் புறாங்களை. ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இனிமேட் நம்ம புறாங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு 1 வருஷம் நமக்கு டைம் ஆகும், ப்ரீடிங்லாம் எடுத்து நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ஃபார்ம் கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ 2-3 மாதம் இவங்களை வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ எப்படி ஓமர் புறாங்களை ட்ரைனிங் போடணும், என்ன ஃபுட்டு வைக்கணும், எல்லா மெயின்டெனன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லவ் பேர்ட்ஸில் ஒரு 2 பேர் போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ லவ் பேர்ட்ஸில் ஒரு 2 பேர் இருக்கும் உள்ள. இப்போ இவங்கள தான் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். லவ் பேர்ட்ஸ் வந்து இனிமேல் தான் ஃபார்ம் கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 2 பேர் உள்ள விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஓமரோட பேர் பார்க்கலாம். அடல்ட் பேரு பயங்கரமாக பயப்படுதுங்க. ஓமர் மட்டும் ரொம்ப விசுவாசியான புறாங்க. வளர்க்குறவங்க கிட்ட அவ்வளோ விசுவாசமாக இருக்கும். என்னதான் பழகினாலும் ரெக்கை விட்டாச்சுன்னா நான் வந்து என் ஓனர்கிட்ட தாண்டா பறப்பேன், நான் பறக்கிறேன், என்னோட இடத்துல தான் நான் பறப்பேன்றதுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமான கேரக்டர் உள்ள புறா ஓமர் பொறுத்த வரைக்கும். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் ஒரு பேர் எடுத்து வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இவங்களை வந்து நம்ம ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ரொம்ப பயப்படுறாங்க, ஆனால் இத்தனைக்கு நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, இருந்தாலும் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து இதோட அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் ரெகுலராக கொடுக்குறேன். Tell me pretty lies, look me